விவசாயிகளுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்குறது சாணப்பாசி கரைசல் நம்ம வீடியோ போட்டோம். அது எப்படி தயாரிக்கிறதுன்னு நிறையா கேட்டிருந்தீங்க. நம்ம இருந்தாலும் வீடியோவும் போட்டிருந்தோம். இப்போ புரிதலுக்காக மறுபடியும் ஒரு வீடியோ பார்த்துக்குங்க. என்ன அளவுன்னு கேட்டீங்க. இது வந்து 200 லிட்டர் பேரில் 2 அறுத்துக்கிறா 100 லிட்டரு பிடிக்கும். 100 லிட்டருக்கு ஒரு 1 கிலோ பிடிக்கிற அளவுக்கு சாணம். இந்த சாணத்தை வந்து இது வந்து நாட்டு மாட்டு சாணம். இந்த நாட்டு மாட்டு சாணம் எடுக்கும்போது நாட்டு மாடு நல்லா வெயிலில் மேகிற மாதிரி இருக்கணும். தீவனம் இல்லாமல் நம்மளே கொடுக்குற மாதிரி இருக்கணும். நம்ம காங்கேயத்தில் தான் காங்கேயம் நாட்டு மாட்டில் தான் எடுக்கிறோம். நிறையா வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து இந்த சாணத்தை வந்து இதில் கரைச்சி விட்றோம். இதில் அப்படியே வந்து காட்டுப்பா. இதில் வந்து நல்லா கரைச்சி விட்றோம். இந்த மாதிரி கரைச்சி விட்டுட்டு ஒரு 10 to 15 நாள் அல்லது 20 நாள் வரைக்குமே நம்ம ஒரு 2 நாளைக்கு காலை மாலை கலைக்கு விடுறோம். கலைக்கு விடும்போது பார்த்தீங்கன்னா இந்த சாணத்து கலரில் ஆடை வரக்கூடாது. பச்சை கலந்ததில் ஆடை வரணும். அப்படி ஆடை வந்துருச்சு அப்படின்னா நம்ம கலக்க தேவையில்லை. சாணத்து கலரில் வந்தது அப்படின்னா நம்ம கலக்கி விடணும். அது மாதிரி நம்ம கலக்கி விட்டோம் அப்படின்னோம்னா உங்களுக்கு நல்லா பாசி வந்து மேலே வர்றது தெரியும். ஏன்னா நம்ம இந்த மாதிரி சாணத்து கலர்லேயே வந்தது அப்படின்னா நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்குங்க. நல்லா கரைச்சி விட்டு காட்டுப்பா. இந்த மாதிரி 5 பார்த்தீங்கன்னா இது மாதிரி நீங்கள் இன்னமோட ஒரு 5 சேர்த்து வச்சுக்கணும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் போடல பாசி வரல. நம்ம எடுக்கக்கூடிய பாசி வந்து 2 கிலோ வரணும். நாட்டு மாட்டு சாணத்தை கரைச்சி விட்றோம். மேலே வந்து டெய்லி நல்லா கலக்கி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா ஒரு கலக்கி விட்டுருங்க. கலக்கி விட்டுருங்க அப்படின்னாவே நல்லா கலங்கிக்கும். கலங்கும் போது பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா வெயிலில் தான் வைக்கணும். சூரிய ஒளி காட்டுப்பா. எந்த அளவுக்கு சூரிய ஒளி படுற இடமா நம்ம மாடியில் தான் வச்சு இந்த மாதிரி வெயிலில் வைக்கும்போது தான் நமக்கு பாசி வரும். நிழலில் வச்சிங்கன்னா பாசி வராது. மழை காலத்தில் மழை பெஞ்சதுனாலோ அல்லது கிளைமேட் சேஞ்ச் ஆனாலும் அந்த பாசி வராது. மழை பெய்யுற மாதிரி இருந்தால் மூடிக்குங்க. நல்லா வெயில் படணும். வெயில் பட்டுதுன்னா மட்டும்தான் பாசி வரும். அந்த பாசியை தான் நம்ம எடுத்து மல்டிப்ளை பண்ணுறோம். நம்ம சாணப்பாசி கரைசல் சாணத்தை எடுக்கிறோம். சாணத்துலேருந்து பாசி எடுக்கிறோம். அந்த பாசி இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து நம்ம சாணத்துலேருந்து எப்படி பாசி எடுக்கிறோம் அப்படிங்கிறது ஃபஸ்ட் பார்க்கறது. அடுத்த பார்ட்டில் வந்து அந்த சாணத்தில் வர்ற பாசியை எடுத்து நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ணுறோம். அடுத்து 3வது பார்ட் வந்து அந்த பாசியை எடுத்ததுக்கப்புறம் எப்படி நம்ம மறுபடியும் அதை நம்ம தாய் திரவமாக மாற்றுறோம். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம நிறைய வீடியோ போட்டிருப்போம். சாணப்பாசி கரைசல் மல்டிப்ளை பண்ணுறது 1 லிட்டரை வச்சு 200 லிட்டரா மல்டிப்ளை பண்ணுறது, சர்க்கரையை போட்டு நம்ம காட்டுக்கு கொடுக்கறது. அந்த மாதிரி ஒவ்வொன்றுமும் நடக்கும். ஏன்னா இது விவசாயிகளே தயாரிச்சுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி தயாரிக்கும் போது நமக்கு சாணத்தில் உள்ள பாக்டீரியா பூராமே மேலே பாசி வடிவில் வந்தது. அதை எடுத்து தான் நம்ம சர்க்கரையை போட்டு மல்டிப்ளை பண்ணுறோம். அந்த மாதிரி பண்ணி நம்ம கொடுக்கறதுனால தான் நம்ம ஜீவாமிர்தம் பஞ்சகாவியா ஒரு மெத்தேடு. இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மெத்தேடு. நம்ம நாட்டு மாடு இருக்குது அப்படிங்கிறவங்க ஈஸியாக ஜீவாமிர்தம் பஞ்சகாவியா செஞ்சுக்கலாம். நம்மக்கிட்ட நாட்டு மாடு இல்லை ஜீவாமிர்தம் பஞ்சகாவியா செய்ய முடியல, சாணமே நமக்கு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் சாணத்தை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி பேரலில் போட்டு நம்ம அந்த பாக்டீரியாவை பிரித்து எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு தடவும் சாணத்துக்கு பதிலாக நம்ம சர்க்கரையை மட்டும் போட்டுக்கிறோம். சாணத்தில் உள்ள பாக்டீரியா வந்துடுது. சூரிய ஒளியில் இருக்கிற பாக்டீரியாவும் நம்ம இதிலிருந்து எடுக்கக்கூடிய பாசியை மல்டிப்ளை பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுவும் நம்ம வெயிலில் தான் வைக்கிறோம். அப்படி வெயிலில் வச்சு தயாரித்தது தான் இதுதான். அது தயாரித்தது தான் நம்ம அந்த திரவம். இப்போ இந்த திரவத்தை தான் நம்ம 1 லிட்டரை எடுத்து 200 லிட்டரா கன்வெர்ட் பண்ணுறோம். அந்த 200 லிட்டருக்கு 2 கிலோ சர்க்கரை, மீதி தண்ணி வெயிலில் வைக்கிறோம். 1 வாரம் காலை மாலை கலக்கி விடுறோம். காட்டுக்கு கொடுத்துட்றோம். மீண்டும் அதுலேயே ஒரு 10 லிட்டர் வச்சுக்கிறோம். அதில் மறுபடியும் சர்க்கரையை போட்டு தண்ணி ஊற்றுறோம். மறுபடியும் தயாராகிடுது. அப்படியே தயாரிச்சுட்டுக்கிறோம். அதுலேருந்து மீனமிலம் தயாரிக்கிறோம். இதாங்க மொட்டை மாடி மீனமிலம்ட்டு ஃபஸ்ட்டு போட்டது. இன்னும் இது இன்னும் கெடாமல் அப்படியே எப்படி இருக்குதுன்னு பாருங்க. நம்ம சாணப்பாசி கரைசலில் போட்ட மீனமிலம் தான். இந்த மீனமிலம் எப்படி போடுறதுன்னா இப்போ இந்த தாய் திரவத்திலேருந்து எடுத்து 1 லிட்டர் போட்டு 200 லிட்டரை மல்டிப்ளை பண்ணுறோம். அந்த 200 லிட்டர் மல்டிப்ளை ஆனதுலேருந்து ஒரு 10 லிட்டர் எடுத்து ஊற்றி இதில் ஒரு 10 கிலோ கழிவு சர்க்கரை 3ல் 1 பங்கு போட்டால் போகுது. 3ல் 1 பங்கு போடும்போது நமக்கு செலவும் குறையும். 3 கிலோ தான். 10 கிலோவுக்கு ஒரு 4 கிலோ 3 கிலோ 3.5 கிலோ போட்டாவே போகுது. மீதி வந்து சர்க்கரையை போட்டு தண்ணியில் ஊற்றுறோம். சாணப்பாசி கரைசல் அந்த 200 லிட்டர் தயாரானதுலேருந்து ஒரு 10 லிட்டரு. அப்போ நமக்கு செலவு கிடையாது. 10 to 15 நாளில் தயாராகிடும். 2 நாள் 3 நாள்லேயே மீன் நறுசாக கரைஞ்சிடும். அப்போ நம்ம 10 to 15 நாள் வெயிலில் வைக்கிறதுனால சூரிய ஒளியில் இருக்கிற சத்து, நம்ம பாக்டீரியா சாணத்தில் இருக்கக்கூடிய சத்து எல்லாமே இதுக்கு வந்தது. இதை வந்து நம்ம காட்டுக்கு பயன்படுத்திக்கலாம். ஒரு ஏக்கருக்கு 5 லிட்டர் 10 லிட்டர்னு தண்ணியில் கலந்து கொடுத்துக்கலாம். ஸ்ப்ரேவுக்கெல்லாம் 10 லிட்டருக்கு 50 ml கொடுக்கலையே நல்லா ரிசல்ட் நல்லா இருக்குது. ஆனால் செலவும் குறைவு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 40 to 50 நாள் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரையை சரி போடணும். இன்னைக்கு நாட்டு சர்க்கரையும்
3ல் 1 பங்கு ஆச்சு. இன்னைக்கு தயாரிக்கிறது 50 நாளில இருந்து 15 நாளில் ஆச்சு. எல்லாமே இந்த சாணப்பாசி கரிசலை பயன்படுத்தி நம்ம நாட்டு மாட்டு சாணத்துல இருந்து பயன்படுத்தினதுதான். ஏன்னா இன்னைக்கு நாட்டு மாடு இருக்கிறவங்க பஞ்சகாவியெல்லாம் செய்யறாங்கன்னா மோர், நெய், பால், தயிர் எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சிக்கு. நமக்கு கிடைக்காது. நம்ம பார்த்தீங்கன்னா பால் வாங்கினாலும் லிட்டர் 100 ரூபாய், தயிர் வாங்கினாலும் 150-200 ரூபா, நெய் வாங்கினாலும் 1500 ரூபாய். இதெல்லாம் நம்மளால முடியல அப்படிங்கிறதுனாலதான் நம்ம இவ்வளவு செலவு. ஆனா இருக்கிறவங்களுக்கு செலவு கிடையாது, அதுல ரிசல்ட் ஈஸியா செஞ்சுக்கிறாங்க. நம்ம கிட்ட இல்ல அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம இந்த மெத்தட் பயன்படுத்தும் போது இதுவும் ஜீவாமிர்தம் பஞ்சகாவியாவுக்கு மாற்றா இதுவும் ஒண்ணு. இப்போ ஜீவாமிர்தம் பஞ்சகாவியம் சாணப்பாசி கரைசல் அது ரெண்டும் அது இருக்கிறவங்க ஈஸியா செஞ்சுக்கிறாங்க. இல்லாதவங்க நம்ம இந்த சாணப்பாசி கரைசலை செஞ்சுக்கிறோம், அவ்வளவுதான். இது கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா மண்ணு நல்லா வளமா இருக்கு. நம்ம சேனல்ல போட்டிருப்போம் லோக இயற்கை விவசாயிங்கிற யூடியூப் சேனல்ல இதை நம்ம இப்போ பல வருஷமா பயன்படுத்திக்கிட்டு வரோம். அந்த பயன்படுத்துகிற புழுகின கிழங்கெல்லாம் நம்ம கிழங்கு புடுங்கினா கிழங்கெல்லாம் காட்டியிருப்போம். ஒரு குச்சியில 40 நான் கெமிக்கல்ல பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 10 டன் தான் எடுத்தேன். அதே இயற்கை விவசாயத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் 22 டன் எடுத்தேன். எல்லாமே நம்ம காட்டில் நடக்கிறது அனைத்துமே போட்டிருப்போம். நம்ம காட்டுல பாத்தீங்கன்னா நாட்டு ரகங்கள், காய்கறிகள், அத்தனை காய்கறிகள் அனைத்து ரகமும் வருஷத்துல ஒரு நாளைக்கு இலவசமா தான் நம்ம ஒரு சாக்கு காய் கொண்டு போய் நம்ம கொடுப்போம். விதைகள் எல்லா விவசாயிகளுக்குமே அந்த மாதிரி எல்லாமே திறமை விளையும். அப்படின்னா 5 அடி நீள சொருக்கா, 5 அடி நீள புடலங்க யாருனாலையும் விளைவிக்க முடியாது. நம்ம பண்ணி கொடுக்கறதுனால நல்லா விளையுது. ரெண்டாவது இப்போ கெமிக்கல்ல இருந்து இயற்கை விவசாயத்துக்கு வர்றோம் அப்படின்னோம்னா மண்ணு வளமா மாறணும்னா பலதானி விதைப்பு விதைக்கணும். அந்த பலதானி விதைப்பு விதைக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்காகத்தான் நம்ம ஹியூமிக்கு வாங்கி போட சொல்றோம். அந்த ஹியூமிக்கு கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம உப்பு மண், கார மண், அமில மண், உப்பு தண்ணி இந்த மாதிரி அனைத்து விதமானதையும் சரி பண்ணி அந்த பயிரே வளைனாலும் வர வைக்கும். மண்ணை வந்து pH லெவலை மாற்றி ஆர்கானிக் கார்பன் இன்க்ரீஸ் பண்ணி நல்ல ரிசல்ட் எடுத்து கொடுக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு உடனே ரிசல்ட் வேணும், கெமிக்கல்ல இருந்து இயற்கைக்கு வரும்போது நம்ம கெமிக்கல் போடலாம் அப்படிங்கிற பட்சத்தில் எண்ணெய் கரைசலையும் பயன்படுத்தலாம்.